ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். நீ தொக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. அதில் ஆனியன், நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ போட்டாலும் நமக்கு வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த தொக்கு அந்த கிரேவி நிறைய கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சும்மா அது வாசனைக்கு தான் போடலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெரிய டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். இப்போ இஞ்சி ஒரு அரை ஸ்பூன்லேயே கொஞ்சம் கம்மி தான். இது ஒரு அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி ஒரு அரை ஸ்பூன், பூண்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நான் சும்மா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், நல்லா காரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி அதை போட்டாச்சு. இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நம்ம மீன் வறுவலுக்கு ரெடிமேடில் வாங்குவோம், ஃபிஷ் ஃப்ரை, அதில் ஒரு ஸ்பூன் போட்டால் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை ரெடிமேட் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன். நான் கரம் மசாலா போடலை, உங்களுக்கு விருப்பம்னா ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். நான் போடவே இல்லை, நான் ஃபிஷ் ஃப்ரை அது மட்டும்தான். நல்லா கொஞ்சம் இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா இந்த இதில் கூட நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி அதை விட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் அடி தீஞ்சு போயிடாமல் நம்ம கிண்டி விட்டுக்கணும். அடிக்கடி கிண்டிக்கணும். கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி அதை இதில் விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, இது வேகட்டும். அப்படியே விட்டுறக்கூடாது, அடிக்கடி நம்ம கிண்டிக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். விரும்புகிறவங்க லாஸ்ட்டாக கூட கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கலாம், நான் போடலை. இப்போ கழுவி வச்சுருக்கிற எறா அதை அப்படியே தண்ணியோடு கொட்டாமல் கையில் எடுத்து போடுங்க. நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா காரமெல்லாம் நிறைய சேர்க்கறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். உப்பு கொஞ்சம் இந்த எறாக்கு உப்பு போடுறேன் நான்.
ஆனியன் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல. இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒவ்வொரு நிமிஷம் 2 நிமிஷம் மூடி மூடி வச்சு கிண்டிக்கணும். அது எறா வேகிற வரைக்கும். எறா ஒரு 7-8 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி வச்சு தான் நம்ம கிண்டணும். பாருங்கள் எப்படி வெந்துட்டுருக்குன்னு. நல்லா எல்லா இறாவும் நல்லா வெந்துடணும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேகணும். மூடிடுங்க. அப்பப்போ திறந்து கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நமக்கு தேவையானது அப்பப்போ விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னும் நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோம். அதையும் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், சரியா? இது வந்து சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, இப்போ எங்கள் வீட்டில் பூரி சப்பாத்திக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். சப்பாத்தி போடுங்க அப்படின்னு. அது மாதிரி இது எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிகை சர்க்கரை, ஒரு சிட்டிகை ரொம்ப போடாதீங்க. கொஞ்சம் அந்த சர்க்கரை சுவை, அது ஒரு டேஸ்ட்டு, அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா வெந்ததும் இதில் வந்து இன்னும் ஒரு பாதி, நல்லா ஒரு லெமன், ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. லெமனும் இந்த சர்க்கரையும் போடுறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த புளிப்பு, அந்த காரம், அது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் நல்லா லெமனும் விட்டாச்சு. அதை நல்லா கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு இறக்க வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது, சாப்பிட்லாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபி